வணக்கங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். அதாவதுங்கய்யா, ஒரு அம்மாவும் பையனும் சாதகம் பார்க்க வர்றாங்க. நான் கேட்டேன் ஒரு கேள்வி. என்னம்மா சாதகம் பார்க்கணுமா என்னம்மான்னு? ஆமாங்க, எங்கள் பையன் சாதகம் பார்க்கணும் அப்படின்ட்டு அம்மாவும் பையனும் வந்தாங்க. சாதகத்தை எடுத்து போட்டு பார்த்தோம்னாங்க, எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா லக்னாதிபதி 12க்கு போயிருக்கு. நான் நின்ன 12ஆம் இடத்துக்கு போய் 12ஆம் இடத்துக்கு அவர் நின்ன நட்சத்திரம் வந்து ராகு நட்சத்திரம் உட்காந்துருக்காரு. கணக்கு போட்டு, அம்மா உன் பையன் வந்து வெளிநாடு போகலாம், இப்போ இங்கே செஞ்சுட்டு இருக்கிற வேலை எனக்கு வேண்டாம், என்னால் முடியாது, நான் வெளிநாடு போனேன்னா ஒரு 2-3 வருஷத்தில் நல்லா சம்பாரிச்சிடுவேன் அப்படின்னு தொடர்ந்து அப்புறமேனா மேரேஜை பற்றி பேசலாம் அப்படின்னு உங்கள் பையன் சொல்கிறாருமா அப்படின்னு. அந்த அம்மா அப்படியே கண் கலங்கிடுச்சு. ஆமாங்க, என் பையன் வெளிநாடு போகலான்னு சொல்கிறாருங்க, எனக்கு வந்து மனசு கேட்க மாட்டேதுங்க, பையனை விட்டுட்டு நம்ம இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கைக்குள்ளேயே வச்சுருந்த பையன் எப்படி நான் வெளிநாடு அனுப்புறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. சரி, அப்போ நீ இதை பற்றி இப்படி பையன் கூடவே இருக்கணும்னு எண்ணம் இருக்குது, மகன் போய் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது, உங்கள் அப்பா வீட்டில் போய் பணம் கேட்டிங்களாம்மா அப்படின்னு கேட்டேன். அது எப்படிங்க? இப்போ லக்னத்துக்கு 4ஆம் இடம் அம்மா கிட்ட தான் வெளிநாடு போகிறதா என்னங்கிறது எண்ணம் உருவாகணும். லக்னாதிபதி 12க்கு போயிட்டார், வெளிநாடு வெளியூர் வெளியில் போகணும். அது ராகு சாரம் வாங்கினா, ராகுன்னு என்னங்கிறது, ராகு பகவானுங்கிறது வெளிநாடு போகிறது, முஸ்லீம் நாடு கூட்டி போகிறது, இந்த மாதிரி வெளிநாடு ஆதிக்க போரில் இருக்குது. ரெண்டாவது வந்து எப்படின்னா, அந்த அம்மாவும் சரி மகன் போயிட்டு வரட்டும் அப்படின்னு அம்மாட்ட போய் அவங்க அப்பாட்ட போய் கேட்குறாரு. அந்த அம்மா போய் அவங்க அப்பாட்ட, இந்த பையனோட தாத்தாட்ட, எப்படிங்க இந்த பையனுக்கு 12ஆம் இடமா வருதா, அப்பா வீடு, அப்பா 9 கூடவே, அவரும் சரி ஒரு அமௌண்ட்டு தர்றேன், வேணா விசா பாஸ்போர்ட்டுக்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். நீங்கள் ரெடி பண்ணுங்க, நான் தந்துடுறேன் அப்படின்ட்டார் தாத்தா, இந்த பையனோட தாத்தா. லக்னாதிபதி 12க்கு போயிருக்கு. அதே நேரத்துக்கு வந்து அவரும் தரம்ட்டார், இந்த அம்மாவும் வாங்கி தரேன் அப்படின்ட்டு ஓகே ஆயிடுச்சு. சரி, இவர் மெயினாக போனால் வெளிநாடு வெளியூர் வெளியில் புருத்து விட்டு போய் இவர் பிழைப்பாரா? சாதகம் தான். நம்மளை நாடி வராங்களே, நம்மளை நம்பித்தானே வந்து கேட்குறாங்க. இந்த பையனும் வெளிநாடு வெளியூர் போகிற எண்ணம், அவங்க அம்மாவுக்கு வந்து பையனை விட்டு இருக்க முடியாத எண்ணம், போய்த்து ஆகணும்னு பையன் நினைக்கும் போது சரி அனுப்பிச்சி வைக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பாட்ட போய் பணம் கேட்டார். அப்போ இந்த பையனோட லக்னத்துக்கு 4ஆம் இடம் அம்மா போய் எங்கே கேட்குது, 9ஆம் இடம். 9ஆம் இடம்னா தாத்தா போய் கேட்குறாங்க. கேட்குறோடனே அந்த அம்மாவுக்கு 9ஆம் இடங்கிறது இந்த தம்பிக்கு வந்து 12ஆம் இடம் வரும். கேட்குறாங்க, அவங்க தரமாட்டாங்க. ஆனால் வந்து அங்கே போனால் செய்ப்பானா செய்ய மாட்டானா, அதனுடைய இது யாரோட கடமையில் இருக்குங்க, யாரோட கையில் இருக்குது, சோசியரோட கையில் இருக்குது. அவர் போனால் செய்யணும். சரி, இப்போ நான் இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. சரிம்மா பொறுங்கம்மா, சப்ஜெக்ட்டுக்கு நான் வர்றேன். அப்போ என்னோடய சப்ஜெக்ட் நம்ம தெளிவாக பேசிக்கணும். சரி, பொதுவான கருத்து என்னங்க? பொதுவான கருத்து, இந்த பையன் போனால் செய்ப்பாரா? அப்போ அதுக்கு என்ன வழிமுறை அப்படின்னு கேட்டால், லக்னாதிபதி 12க்கு போயிட்டாருன்னா அவர் எண்ணங்கள், அந்த பையனோட எண்ணம் பூராமே இங்கே வேலை மாதக்கணக்கில் செய்வார். அவர் சம்பளம் வாங்கும்போது டென்ஷன் ஆயிரும். விட்டுட்டு வெளிநாடு போனால் நல்ல வாழ்க்கை, நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் உருவாகி இங்கே லோக்கலில் வேலை பார்க்குற எண்ணமே அவருக்கு வராது. சரி அப்படின்ட்டு அது ராகு சார் வாங்கியிருக்கேன். வெளிநாடு ஃபாரின் போகிறது அந்த மாதிரி ரிவர்ஸ் கிரகம் தானே, அது ரிவர்ஸ் சாரை கொட்டி கொடுக்கும். இப்போ இதில் வந்து சாதகத்தில் பார்க்கும்போது என்னென்னதுன்னா, இந்த லக்னாதிபதி 12க்கு போய்ட்டால் வெளியூர் மோகம், வெளியூர் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ஒரு அந்த ஆதிக்க பவர் இருக்கும். இவர் என்ன பண்ணிட்டாருங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே விசா பாஸ்போர்ட்டாக ரெடி பண்ணிட்டாங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த கேள்விக்கு வந்து நிற்கிறாங்க. இந்த இப்போ அப்போ வந்து எப்படிங்கன்னா, 12 கூடைய திசை ஓடுதா, 12 கூடையவே இப்போ லக்னாதிபதி 12க்கு போயிடுச்சு. 12 கூடைன்னு சொல்லக்கூடாது. இங்கே பாருங்க, 3, 6, 8, 12 கிரகம். அந்த 3, 6, 8, 12 கிரகத்தோட லக்னாதிபதியாக 2 கூடையனோ 5 கூடையனோ போய் சேர்ந்தாலும், அந்த வீட்டில் போய் இருந்தாலும், 3, 6, 8, 12 கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் உச்சம் ஆட்சி பெறணும், இந்த பையனை நல்ல நிலைமை கொண்டு வந்துடும். சரிங்க, லக்னாதிபதி 12க்கு போயிட்டார், வெளிநாட்டில் போய் பிழைக்கலாம், வருமானம் சம்பாதிக்கலாம், என்னதுனா போகிறாரு இவர். அப்போ அந்த 12 கூட நல்லா இருக்கணுங்க. எப்படி நல்லா இருக்கணும்? 12 கூடையும் வக்கரம் ஆகக்கூடாது. ஏன்னா ராகு நட்சத்திரத்தில், அப்போ அந்த லக்னாதிபதி போய் ராகு நட்சத்திரம் இருக்கும்போது இந்த 12 கூட எங்கே இருக்கானோ அந்த வீட்டு அதிபதி நல்லா இருக்கணுங்க. நீங்கள் 3, 6, 8, 12 எந்த வீட்டில் வேணால் போயிருக்கலாங்க, அந்த அதிபதி, அந்த வீட்டு அதிபதி நல்லா இருந்தானா கண்டிப்பாக இந்த தம்பி வெளிநாடு வெளியூரில் போய் நல்லா பொழைச்சி நல்ல சொத்து சுகம் சேர்த்தி பார்த்தீங்கன்னா பணம் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பார். இங்கே பில்டிங் வாங்கிட்டு இருப்பாங்க. சாதகர் சொல்லுவாங்க, என்ன லக்னாதிபதி 12க்கு போயிட்டால் விரையும் பிரச்சனை சிக்கிறதானே ஓடும், இவர் எப்படி சம்பாதிக்கார் அப்படின்னா, ஆனால் ராகு சாரம்
நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. அது ரிவர்ஸ் கிரகம். அப்படி தான் வெளிநாடு வெளியூரில் கொண்டு கூட்டிகிட்டு போகும். சரி, அந்த 12 குடையும் வந்து என்ன நட்சத்திரத்தில் உட்காந்து அவன் பாருங்கள் 3, 6, 8, 12 எந்த கிரகத்தில் வேணால் போய் உட்காந்துக்கிட்டுங்க. அவன் எப்படி வேணால் உட்காரட்டுங்க. அந்த வீட்டு அதிபதி உச்சம் ஆட்சி பெறணும். குரு பார்க்கணும், சுக்கிரன் என்னங்க. அப்போ அசுரகுரு தேவகுரு இவங்க யாரோ ஒருத்தர் அவரை பார்க்கணும். அந்த வீட்டு அதிபதி பாருங்க 3, 6, 8, 12 3, 6, 8, 12 கிரகம் வீடாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த அந்த அந்த லக்னாதிபதி 12க்கு போயிட்டு 12க்கு போயாச்சு. அந்த 12 கூட வந்து நல்ல சேர்க்கையோடு இருந்தால் வெளிநாட்டில் போய் வாழ்கிறது, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது, அந்த அந்த அமைப்பெல்லாம் அந்த சாதகருக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க. அந்த சாதகத்தை பார்த்துட்டு சொன்னேன், நல்லா இருக்குதுங்க. அதாவது வந்து இந்த 12 கூடைய சொல்லக்கூடாது அப்படின்னா குரு பார்வை இருக்குது. ஆனால் அந்த அந்த எந்த வீட்டில் உட்காந்துருக்காரோ அந்த வீட்டு அதிபதி நல்லா இருக்கார், நீங்கள் போங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு வேறு பயம், போக சொல்லிட்டோம் எப்படி, ஏன்னா ஒருத்தர் நம்பி போகிறோன்னு. ஆனால் அவர் போய் நல்ல வேலை கிடச்சிச்சு, நல்ல வருமானம் பாருங்கள். இப்போ இடம் வாங்கிட்டு அவங்க நம்ம வந்து சாதகம் பார்த்து போகுது, பரவாயில்லைங்க. அவர் அப்பப்போ என் ஃபோனில் கேட்பார். இதுதாங்க, ஒரு மனிதன் வந்து நம்மளை நம்பி வராரு அப்படின்னா நல்வழி காட்டணும். சரி, இதே சாதகம் இப்போ லக்னாதிபதி 12க்கு போயிட்டு வெளியூர் வெளிநாடு வாழ்க்கை, அந்த 12 கூடையும் போய் ஒரு நட்சத்திரம் ஒரு ராசியோ நட்சத்திரத்தில் உட்காராருன்னு வச்சுங்க. அவன் வந்து கெட்டிருந்தானா இவர் இங்கேருந்து எவ்வளோ காசு செலவழிச்சு போகிறாரோ அவ்வளோ காசு கட்டி திரும்பி வர மாதிரி வந்துடும். அது நிறைய நானும் சாதகம் பார்க்குறேன். அதனால் வந்து நம்ம ஒரு சாதத்தை பார்க்குறோம், அந்த 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 சாதகரை வந்து நல்லா வாழணுங்க, அவரை வாழ வைக்கணுங்க. அப்போ தான் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் நமக்கு, அதாவது எப்படின்னா மேலும் மேலும் நமக்கு எடுத்து கொடுக்கும். அதான் எங்கிட்ட சாதகம் பார்க்குறாப்புன்னு தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் உங்கள் சாதத்தை அனுப்புங்க. 95 14 77 10 74 வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. குறைஞ்ச கட்டணம் தான். நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சாதகம் சொல்லி வெளிநாடு வாழ்க்கையா, உள்ளூர் வாழ்க்கையா, உள்ளூரில் தொழில் பண்ணலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமா, எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறேன். வாழ்க வளமுடன்.